தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும். இந்த தர்மம் நியாயம் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம ரொம்ப சகஜமாக சரளமாக யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா, இது நியாயமா இது தர்மமா அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நம்ம பல இடங்களில் இந்த கேள்வி எழுப்புறத பார்த்துருக்கோம். யாராவது சரியாக இந்த நியாயம்னா என்ன, தர்மம்னா என்ன, இது ரெண்டும் ஒரே வார்த்தைகளா, அதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கம். இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அம்மாவனுடைய இப்படி கையில் ஒரு தராசு வச்சுருப்போம், நீதி தேவதை. அந்த தராசு வச்சுட்டு அந்த அம்மா நிற்கும். பொதுவாக அந்த வெள்ளை கலரில் அந்த சிலை இருக்கும், அதை கண்ணை கட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீதி தேவதைக்கு கண் தெரியாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நீதிமன்றங்களில் எது எடுபடும் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் அது ஒரு சாட்சியத்துடன், எவிடன்ஸ் பேஸ்ட், அது இருந்தால் தான் அது எடுபடும். அதனால் நீதிமன்றம் என்பது நியாயத்தை காப்பது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போது இது நியாயமா இது தர்மமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கையில் ஒரு 10 ரூபா இருக்குது. நீங்கள் இந்த 10 ரூபாயை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்க, நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அப்போ சாப்பிட போகும் பொழுது உங்கள்கிட்ட ஒருத்தர் ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போ உங்கள் மனசில் 2 கேள்வி எழுதும். இந்த 10 ரூபாயை நம்ம அவருக்கு கொடுக்கணுமா வேண்டாமா, இல்லையா வரும். அப்போது உங்களுடைய 10 ரூபாயை நீங்கள் அவங்களுக்கு நமக்கு பசித்தாலும் பரவாயில்ல, அவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தர்மம். ஆனால் அதே நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதே 10 ரூபா, இந்த 10 ரூபாயை நம்ம அவன்கிட்ட கொடுத்துட்டா நான் எப்படி பசியோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10 ரூபாயை கொடுக்காம விட்டீங்கன்னு வச்சுங்க, அது நியாயம். ஏனென்றால் நியாயம் என்பது உங்களுடைய மூளையினால், உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அறிவுத்தன்மையினால் தீர்மானிக்கப்படுவது. நியாயம் என்பது கணக்கு போன்றது. தர்மம் என்பது உங்களுடைய உள்மனது, உங்களுடைய மனதினால், உங்களுடைய உணர்ச்சிகள்னால் நீங்கள் இது செய்வது நல்லது நன்று அப்படின்னு சொல்ல செய்வது தர்மம். அப்போது நியாயமா தர்மமானு பார்த்தீங்கன்னா, வழக்கு மன்றங்களில் தர்மத்திற்கு இடம் கொடுப்பதை விட நியாயத்துக்குத்தான் இடம் கொடுப்பார்கள். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு அது நியாயப்படுத்தவும் தர்மப்படுத்தவும் தெரிய வேண்டும். கணக்கில் 5 5 10 அப்படிங்கிறது நியாயம். தர்மத்தில் 5 5 சைபராக கூட இருக்கலாம், 5 5 100ஆக கூட இருக்கலாம். புரிஞ்சுட்டிங்களா? அதனால் தர்மம் செய்யுங்க அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். வணக்கம்.